ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட செகண்ட் சான்ஸ் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. மானிட்டரோட போயிடலாம். ஸோ முன்னாடி பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம வந்து ஜங்குக்கு வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து இன்வும் நீங்களும் ஒன்றா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறான். ஸோ ஆனால் ஒன்றா இல்லை, அவன் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். நீங்கள் வந்து அவன் கொடுமை தாங்க முடியாமல் டேப்லெட் போட்டுக்கிறீங்க. தென் ஜங்குக் தான் வந்து உங்களை சேவ் பண்ணுறான். தென் கோர்ட்டில் அப்ளை பண்ணி டிவோர்ஸும் கிடைக்குது. அதில் உங்களெலாம் நிம்மதியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்வோ போகிறான். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் அதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 500 வியூஸ்க்கு மேலே போய் 35 லைக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சூன் நான் சீக்கிரமாக பாட்டு போடுறோம். ஓகேவா? விட பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்குன்னு கம்பேங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. ஜங்குக் தான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். வேன், எதுக்கு இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் அந்த மேடம் தான் கேட்டாங்கல்ல, சொல்கிறதுக்கு என்ன? ஏன் அழுதுகிட்டே இருந்த? ஜங்குக் அது மேடம், நர்ஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்களா? நாங்கள் பர்சனலாக பேசணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு வான், என்கிட்ட சொல்லு. இல்லை இல்லை ஜங்கு, அவ அவ என்னாச்சு வான்? இல்லை இல்லை ஜங்கு, அவன் என் கூட பண்ணது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கான். அதை காட்டி தான் என்னை மிரட்டிட்டு இருக்கான். அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியல ஜங்கு. அப்படியே கேட்டோன்னு செம்ம ஷாக்கு ஜங்குவுக்கு. என்ன இவ்வளோ கேவலமான பிறவி அவன்? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சே, ஊருக்கு நாய். அது மட்டும் இல்லை ஜங்கு, கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ண. எல்லாம் உன்னால தானடி, உன்னால தானே அவன் கேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை கை கால் கட்டி போட்டு ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணான். அங்கங்கே ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், கீறி பிளேடால் கீறி அங்கங்கே ரத்தம். இதை யார்கிட்டயாவது சொன்னேன்னா எனக்கு அவ்வளோ நான் என்னை மிரட்டி வச்சிருந்தான் ஜங்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஜங்கு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோட அங்கே கிழிச்சிட்டு என்னால் முடியல. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் என்ன கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க. இது ஏதாவது சொன்னேன்னா என்ன கொண்டுடுவேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தையுமே கொண்டுடுவேன்னு சொல்லியிருந்தான். வேறு வழி இல்லாமல் எதுவுமே சொல்ல வேணான்னு நினச்சேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் மயங்கி விழுந்து இது எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னவா என்ன சொல்கிற? இவ்வளோ பண்ணியிருக்கானா? அவனை இதுக்கு உயிரோட விட்டா அவனுக்கு கொண்டு இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் வாயின் இப்படி பண்ண? என்ன பண்ண சொல்கிற ஜங்கு? என் ஃபோட்டோஸ் அவன்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணாலும் அதை லீக் ஆக்கிடுவான். அவன் ரொம்ப பெரிய ஆள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்கு. அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கானா பாவி. ஆனால் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சது, கண்டிப்பாக அவனை கொண்டுடுவேன். ஜங்கு கீழே வேணாம், அப்படி எதுவும் பண்ணிடாத. அது உன் உயிருக்கு தான் ஆபத்தாகும். ப்ளீஸ் ஜங்கு, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. வயன், காசு பணத்துக்கெல்லாம் எனக்கு பஞ்சமே கிடையாது, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜங்கு, காசு பணம் இல்லை, அவன்கிட்ட ஆள் பலம் நிறைய இருக்குது. அவங்க அப்பா மினிஸ்டர், அதனால் அவனுக்கு நிறைய இடத்துல ஆள் இருக்குது. அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல ஜங்கு. எதுக்கும் கவலைப்படாதவன், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே பாஸ்ட்டை யோசித்து பார்க்குறான்.
அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். உங்கள் காலேஜ் டேஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் காலேஜ் வாசல்லே கால் எடுத்து வைக்கிறீங்க. அந்த ஒரு ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் ட்ரீம் காலேஜ். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கும்போதே அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே, ஜுமன், தயோங் தான் 3 பேர் நின்று செம்மையாக எல்லாத்தையும் ஓட்டிட்டு அவ்வளோ ரேகிங் பண்ணிகிட்ருக்கானுங்க. டேய் மச்சான், டேய் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் டேய் இவன் ரமேஷோட தம்பிடா. ஓ ஃப்ரெஷரா? தான்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆளை பார்த்து வச்சுக்கோ, செஞ்சு விட்ருவோம். அவங்க அண்ணன் ஓவராக தானே பண்ணிகிட்ருக்கான். ஆமாண்டா மச்சான், செஞ்சுருவோம். இப்போ தானே நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாய்ச்சிட்ருக்கானுங்க. ஸோ அப்போ தான் உங்களை வந்து எல்லாருமே லைக் 3 பேருமே பார்க்குறானுங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக எலகண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வந்துட்டுருக்கீங்க. எல்லாம் அவ்வளோ மேக்கப்போட வந்துட்டுருக்காங்க. யூ ஆர் லுக்கிங் ஸோ சிம்பிள். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. டேய் மச்சான், என்னடா இவ செம்மையாக இருக்கா. நம்ம காலேஜில் இப்படி ஒரு பொண்ணா? இதுக்கப்புறம் எல்லாரோட க்ரஷ் இவ தான்டா. டேய் ஏன்டா ஓவர் அலப்பறை கொடுக்குறீங்க? இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வரான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஹாய். காலேஜுக்கு புதுசா? ஆமாம், இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே. ஓ அப்படியா? சரி, நான் தான் இந்த காலேஜோட சீனியர். ஐ மீன் செகண்ட் இயர். ஆனால் இந்த காலேஜில் எல்லாமே என்னை கேட்டு தான் செய்வாங்க. இவனுங்க 2 பேர் பின்னாடி சிரிக்கிறானுங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேர் வாய் மூடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியருக்கு மரியாதை கொடுக்கல, ஒரு பவ் பண்ணல. ஐம் சாரி சீனியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பவ் பண்ணுறீங்க. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாமே கேட்டு வரக்கூடாது, தானாக வரணும், புரியுதா? ஓகே சீனியர். சரி, நீ எந்த குரூப் எடுத்திருக்க? நான் பிஎட். ஓ பிஎடா? ஓகே ஓகே. எங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். அப்பப்போ வருவேன். நான் சொல்கிற வேலைலாம் செய்யணும், ஓகேவா? சீனியருக்கான மரியாதை கொடுக்கணும். ஓகே சீனியர், ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்ருக்கான். சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துருப்போ. கிஸ்ஸா? நான் எது கொடுக்கணும்? ஹலோ, சீனியர் சொன்னால் செய்யணும். யாருக்கு கொடுக்கணும்? இவனுங்க 2 பேருக்கு. டே மச்சான் நான் ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நிற்கிறானுங்க. மூடிட்டு இருங்கடா அப்படின்றான். ஸோ 2 பேரும் அப்படியே நின்றுறானுங்க. எனக்கு தான், வேற யாருக்கு? அது சீனியர். அது என்ன சீனியர்? அது வந்து ஜஸ்ட் கிஸ் மீ. அது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக வந்து அப்படியே லைக் பயப்பட்டுகிட்டே இருக்கீங்க. சில பேர்லாம் அப்படியே ரவுண்டாக நின்று ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சீனியர் வேணாம் சீனியர், எல்லோரும் போய் பார்த்துட்ருக்காங்க, வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் சீனியர். தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம். இங்கே நீ ஒழுங்காக இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஒழுங்காக பண்ணு சீனியர். அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுருக்கீங்க அவங்கக்கிட்ட போயிட்டு. ஸோ அப்போ தான் ஆரம், ஜின்னு, அதுக்கப்புறம் ஜெய்ஹோப், சுகா எல்லாருமே வந்துட்டுருக்கானுங்க. டேய் ஜங்கோக், ஜிமின், தயோங் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஹியூங், ஆரம் ஹியூங் அப்படி சொல்லிட்டு 3 பேருமே போய் நிற்கிறானுங்க. என்னடா ஃபர்ஸ்ட் டேவே ரேகிங்கா? அதெல்லாம் இல்லை ஹியூங், சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம், ஒன்றும் இல்லை. கேட்டு பாருங்க, யாருமே நாங்கள் ரேகிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவங்க பார்க்குறாங்க. இவனுக்கு முறைக்கிறதுனால இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. பாருங்க, எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்புங்க சீனியர். சாரி ஹியூங், சீனியர்ன்றத மறந்துடாத அப்படின்றாங்க. இல்லை சீனியர், நாங்கள் எப்படி மறப்போம், இருந்தாலும் ஹியூங்னு கூப்பிட்டே சீனியர்ன்றதே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி, எதுக்கு அந்த பொண்ணை நிற்க வச்சிட்ருக்க? இல்லை ஹியூங், அந்த பொண்ணு தான் அவளோட கிளாஸ்க்கு போகிறதுக்கான வழி கேட்டுட்டு இருந்தா, அதான் சொல்லிகிட்டு இருந்தேன்.
அப்படியே கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜின் கேட்குறாரு. ஆமாம். ம் சரி ஓகே. எந்த குரூப் நீ? பிஎட். சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து தென் லெஃப்ட் எடு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சீனியர், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா இது இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். மிஸ் ஆகிடுச்சு ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உங்ககிட்ட இருந்து கிஸ் வாங்கலான்னு நினச்சா நீங்கள் ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இவங்க எல்லாருமே உட்காந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இனிமேல் ஃப்ரெண்டு பிடிக்கல, நீங்கள் லைக் இப்போ தான் போய் கிளாஸில் உட்காந்துங்க. ஸோ பெருசாக யாருமே வரல இன்றைக்கி, கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கெஃபட்டேரியாவில் போய் உட்காந்துருக்கீங்க, ஒரு காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு. யாருமே இல்லை, தனியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இவனுக்கு குரூப்பாக பேசிகிட்ருக்கானுங்க. டேய் ஜங்குக், ஹியூங். சொல்லுங்கள் ஹியூங். ஆமாம், காலைல பார்த்தனே, அதை பொண்ணை ரேக் பண்ண மாதிரி இல்லையே, உன் கண்ணில் வேற என்னமோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ சுகா தான். ஹியூங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பசங்களை ட்ராக் பண்ணுவல்ல அது மாதிரி தான். அப்படி இருந்த மாதிரி தெரியலேடா, உன் கண்ணில் வேற என்னமோ பார்த்தேன். ஹியூங், என்னத்தை பார்த்தா சொல்லிட்டு இருக்கு, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் கத்துறான். டே மயிரே, பார்த்தா தெரியல, அவன் லவ்வில் விழுந்த மாதிரி இருக்கான்டா. ஹியூங், அப்படிலாம் இல்லை ஹியூங், பார்த்தோன்னே லவ் வருமா? பார்த்தோன்னே மேபி சில பேருக்கு லவ் வரலாம், அது சரியானவங்கள பார்த்தா மட்டும்தான் வரும். மேபி அவள் தான் உனக்குன்னு எழுதி வச்சுருக்கோ என்னமோ. ஹியூங், நீங்கள் வேற, அந்த பிள்ளைய பார்த்தா பணக்கார பிள்ளை மாதிரி இருக்குது. நமக்கெல்லாம் செட் ஆகாது. டேய், உனக்கு என்னடா பணத்துக்கு குறை, நாங்களாம் இல்லையா? அது இல்லை ஹியூங், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. இருந்தாலுமே அவளை டீஸ் பண்ணாதான் அவளோட அட்டென்ஷன் கிடைக்கும். அதனால தான் அவளை ரேக் பண்ணுற மாதிரி அவகிட்ட போனேன். இனிமேலுமே பாருங்களேன், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட விளாக்குறேன். என்னதான் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, அவளை நான் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் லவ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில்லியாக இருக்கலாம், ஆனால் அவளை பார்த்த அடுத்த செகண்டே தோணிடுச்சு இவ தான் என்னோட லைஃப் பார்ட்னர் சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் இங்கே பேசிகிட்டு இருந்தால, ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல தனியாக, அங்கே போய் உட்காந்துருக்கான். அப்படியே சமஷாக ஆகிடுச்சு. திடீர்னு உட்காரும். சீனியர், என்ன தனியாக உட்காந்துருக்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிடிக்கலையா என்ன? இல்லை சீனியர், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கல. ஓ அப்படியா, சரி. என்ன வெறும் காஃபி வச்சுட்டு உட்காந்துருக்க, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டியா என்ன? இல்லை 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 சீனியர், எதுவும் சாப்பிடல, பிடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணாத, இப்போ தான் அல்சர் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஏதாவது வந்துட போகுது. ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா திடீர்னு இவ்வளோ நல்லவனாக பேசுகிறான் அப்படின்ட்டு. ஸோ இவனுங்களுக்கு ஒரு எதிரி கேங் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3 பேர் உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. டேய் பாத்தியாடா, புது பொண்ணு போல், ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்தாங்கல்ல, இந்த பொண்ணு ரொம்ப யூனிக்காக செம்மையாக இருக்கால்ல. ஓய். சொல்லுங்கள் சீனியர். உன் பேர் என்ன? என்னோட பேர் கிம் வயன். ஓ கிம் வயனா? டேய், உனக்கு நல்லா இருக்கால, உனக்கு தான் ஆள் இல்லைன்னு சொன்னியே, சிங்கிளாக இருக்கன்ட்டு, உனக்காகவே கடவுள் அனுப்பிச்சிருக்கான். வயன், இனிமேலும் நீ இவனை தான் லவ் பண்ண போகிற. இவன் பேர் பிரேம். எப்படி, நல்லா இருக்கானா? சீனியர், நான் யாரையும் லவ் பண்ணுறதா இல்லை, நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண தான் வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், படி, அதுக்கப்புறம் இவனையும் பார்த்துக்கோ. ரொம்ப நல்ல பையன். ஆனால் என்ன, அப்பப்போ கஞ்சா அடிப்பான், அப்பப்போ ட்ரக் யூஸ் பண்ணுவான், அப்பப்போ சிகரெட் தண்ணிலாம் இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு அப்படியே ஏறுது ஜிவ்வுன்னு, செம்ம கடுப்பாக வரான். ஏய், எதுக்குடா இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏன், இது காலேஜ் கேஃப்டேரியா தானே, நாங்கள் உட்காருவோம், எனக்கு என்ன? மரியாதை இங்கேருந்து எழுந்துருங்க. அவள் என்னோட ஜூனியர், இங்கேருந்து எழுந்திருக்கல உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக பேசுகிறான். அங்கேருந்து பார்க்குறானுங்க இவனுங்க எல்லாமே.
ஸோ அப்படியே ஏஞ்சி வர ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இங்கே எல்லாருமே அவங்க கேங் எல்லோரும் வந்துட்டானுங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டானுங்க அவனுங்க ஆப்போசிட் கேங்குமே. என்னடா பெரியவன் மாதிரி பேசிகிட்ருக்க, அவள் என்னமா உன் ஆள் மாதிரி பேசிகிட்ருக்க, அவள் ஏன் ஆள் தான் புரியுதா, லிமிட்டடாக இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு. பாடுறா என்ன வந்த ஒரு நாள் இல்லைவா, லவ்லாம் இல்லை, அவளை தான் நான் கட்டிப்பேன். ஸோ உன்னோட பவுண்ட்ரி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோ. எவனா அது ஒயின் பக்கத்தில் வந்ததை பார்த்தேன் வெட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கோவத்தில் இவனுங்க அடிக்க வரானுங்க. போட்டு ஜங்குக் போலன்னு பொழக்கிறான். ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தது. தென் அங்கே எல்லாருமே கேங் ஃபைட்டாகவே மாறுது. ஸோ அடி பயங்கரமாக இவனும் கொடுக்குறான், இவனுக்கும் அடி உழுது, கேங்கில் இருக்க எல்லாருக்குமே அடிப்படுது. ஸோ பயங்கரமான ஃபைட் நடக்குது. நீங்கள் வாயில் கை வச்சுட்டு அப்படியே ஓரமாக போய் நின்றுட்டீங்க செம்ம பயத்தில். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. யாரும் சண்டை போடாதீங்க ப்ளீஸ் சீனியர்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. செம்மையாக பயப்படுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு சண்டைனா அவ்வளோ பயம். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அங்கே எல்லாருமே இருக்கானுங்க. ஸோ பயங்கரமாக சண்டை போட்டு அங்கே ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ அடி ஜங்குக்கு லைக் தலையில் அடி, அதுக்கப்புறம் வாயிலேருந்து ரத்தம் வருது, இவனுங்களுக்கு கை காலில் தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிருந்துருக்கானுங்க. இங்கே என்ன நடக்குது? இது காலேஜ் தானா இல்லை பாக்ஸிங் இதுவா? இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்? இங்கே எல்லாருமே நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண போகிறோம். வயன் சார், வாட் இஸ் திஸ்? என்கிட்ட முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீ படுக்க வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற. சாரி சார், ஆக்சுவலாக அவங்க நீங்கள் கொஞ்சம் ரிச்சுன்றதுனால எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? ஸோ ஸ்டாஃப் மெம்பர் எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட பேர் என்ன டீட்டெயில் எல்லாம் பெரிய ஃபேமிலினா கொஞ்சம் கவனிச்சுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கும் உங்கள் பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் திட்டுறாங்க, எதுக்கு நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி. சார், அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. இவனுங்க தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணானுங்க. அதுக்குன்னு எப்படி நீ கை வைக்கலாம் ஜங்குக்? திஸ் இஸ் ராங். எல்லாருமே பிரின்ஸிபல் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன், நீ கிளாஸ்க்கு போ, நீங்கள்லாம் ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே போய் நிற்கிறானுங்க. உங்களுக்கு கில்ட்டு தாங்க முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே கூட இருக்க பொண்ணுங்கள்லாம் கேட்குதுங்க, ஏன் அழுவுறன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசன் சொல்லவே இல்லை. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே சரி நம்ம போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. எல்லாரையுமே முட்டி போட வச்சுட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக தான் போய் இது பண்ணாங்க. நீங்கள் போய் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. வயன், நீ எதுக்குமா வந்த? சார், அது சார், எனக்காக தான் சப்போர்ட் பண்ணி இவங்க போனாங்க, ஜங்குக் அப்புறம் சீனியர்ஸ் எல்லாமே. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. இவங்க மேலே தான் தப்பு. ஃபஸ்ட்டு இவங்க தான் சண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் ஜங்குக் சீனியர் கேட்டார். அது இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகிடுச்சு. ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த கேங்னால ஏதாவது ஒரு சண்டை போட்டே இருப்பானுங்க, ஜங்குக் கேங் எல்லாமே. ஸோ இவனுங்க 2 பேருக்குமே ஆகாது. 2 கேங்குமே ஆப்போசிட் சுத்தமாக ஆகாது. அப்பப்போ அடிச்சுப்பானுங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா? சரி ஆரம், நீ சொல்லு. ஆமாம் சார், அதுதான் உண்மை. சரி, ஓகே. நீங்கள் எல்லாருமே கிளாஸ்க்கு போங்க. ஷாம், பிரேம், உங்கள் கேங் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக முட்டி போட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இவங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. ஒரு ஸ்மைலோடு வரானுங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சிரிச்சிட்டே வரும்போது, வயன், நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே திரும்புறீங்க. சொல்லுங்கள் சீனியர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சீனியர், என்னால் தான் இவ்வளோ தூரம். உங்கள் எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. ப்ளீஸ் மெடிக் ரூமுக்கு போய் கொஞ்சம் பேண்டேட்லாம் போட்டுக்கோங்க. ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் உங்கள்
கிட்டயே வரமாட்டேன். என்னால எந்த பிரச்சனையும் வேணாம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஸோ அத பார்த்துட்டு ரொம்பவே அவனுங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ உன்கிட்ட வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்க போய் மெடிக்கல் ரூம்ல போயிட்டு ஸோ எல்லாருக்குமே அந்த பேண்டேட்லாம் போட்டு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்துலாம் வைக்கவும் செம்மையா வலிக்குது. இங்க ஜங்குக் தானே அடிச்சிருப்பான். வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை அந்த டிஞ்சர் வைப்பாங்கல்ல அந்த மருந்து வைக்கும்போது கத்திட்டு இருக்கான். அவன் போய் சண்டை போட்டுருவான். அதுக்கப்புறம் அப்போ வலி தெரியாது. இந்த மாதிரி ஆயில்மெண்ட் ஏதாவது வச்சாங்கன்னா தான் கத்திட்டு இருப்பான். இவனுங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன டேஷ்கடா நீ சண்டைக்கு போன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீ ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இவனுங்களாம் பார்த்துட்டு நாங்களாம் இது பண்ணிட்டோம் நீங்கள் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறானுங்க. ஜங்குக் மட்டும் அப்படியே உங்களுக்கு திரும்பி ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்டில் அம்புட்ட மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அப்படியே லைக் ஈவினிங் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஒன்றா தான் போவானுங்க. அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக எல்லாருமே பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ நீங்கள் திரும்பி வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. அவங்க ரொம்ப மோசமானவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் இந்த மாதிரி திருப்பி சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு மட்டும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு செம்ம ஷை ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் தான் பேசியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே அவன் கண்ணு பார்த்தோன்னே அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு ஆஹா அப்படின்றானுங்க. நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க. ஸோ இப்படியே வந்து ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். செம்ம சூப்பராக போயிருக்கும். ஓகேவா? நீங்கள் எப்போ எங்கே போனாலும் சரி இவனுங்க வந்து கிட்டத்தட்ட பாடி கார்ட்ஸ் மாதிரி எப்போவுமே சேஃப்டியாக வருவானுங்க. எல்லாமே வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் போயிருக்கும். எல்லாருமே ஃபஸ்ட்டு இவங்க தானே முடிச்சிருப்பாங்க. ஜின், ஆரம், சுகா, ஹோபி எல்லாருமே முடிச்சுட்டு போயாச்சு. லாஸ்ட்டு இவங்க செட்டும் முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது அழுகாட்சி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டே அன்னைக்கு இவனுங்க ஆக்சுவலாக அந்த ஷாம்லாம் வந்து ஜங்குக் கேங்கு. ஐ மீன் அவங்களோட பேட்ச். ஸோ செம்ம சண்டையாக இருக்கும். பயங்கரமான சண்டை. லைக் உங்ககிட்ட வந்து லைக் உங்ககிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ரொம்ப வந்து லைக் ஃபேர்வெல் அன்னைக்கு ரொம்ப பண்ணியிருப்பானுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயர்னா நீங்கள் வந்து இப்போ செகண்ட் இயராக இருப்பீங்க. ஜங்குக் கேங் வந்து தேர்ட் இயராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தேர்ட் இயருக்கு பார்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து எல்லாருமே சாரீ கட்டி வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. தென் அங்கே போயிட்டு ஜங்குக் டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிருப்பான். அந்த கேப்பில் வந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும் டச் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ரொம்ப பண்ணியிருப்பானுங்க. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகி அடி அடின்னு அடிச்சிட்டுப்பான். ஸோ அந்த அடித்ததில் வந்து லைக் ஒருத்தவனுக்கு வந்து இந்த ஷாம் சொல்லிட்டு இருப்பான்ல. ஸோ அவனுக்கு வந்து லைக் இப்படி தள்ளி விட்ருப்பான். அது வந்து வேகமாக தலையில் அடிபட்டு அங்கேயே இறந்து போகிறான். ஸோ அதில் வந்து பயங்கரமாக வந்து போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதாகியிருக்கும். அதனாலே ஜங்குக் வந்து எப்படி சொல்கிறது கேஸ்னால ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். தென் நீங்களுமே இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு இன்வோட மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோ அடம் பிடிச்சிருப்பீங்க ஜங்குக் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களை நீங்கள் மாட்டியிருப்பீங்க. தென் ஜங்குக் வந்து வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மேரேஜ்லையாவது நல்லா இருப்பீங்கன்னு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் இப்படி இருக்கிறது தெரிய வந்திருக்கும். இப்படி ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து லைக் அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் ஏய் வேன் என்ன ஜங்குக் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். நைட்டு தான் உங்கள் வீடு இருக்குல்ல. ஸோ இன்வு நீங்களும் இருந்த வீடு. ஸோ அங்கே போயிட்டு ஆரம், சுகா, ஜேஹோ, ஜங்குக் ஸோ இவனுங்க 4 பேருமே போயிட்டு அந்த அந்த டேட்டாஸ்லாம் இருக்குல்ல உங்களோட ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே அவன் வந்து தூங்கிட்டு இருப்பான் இன்வு. ஸோ சீக்ரெட் அங்கே பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாச்சு. அவனுக்கு நல்லா அந்த தூக்கு மாத்திரை தூங்க வச்சு ஸோ அந்த எப்படி சொல்கிறதுனா குளோரோஃபார்ம் மாதிரி அவன் மூக்கில் வச்சு நல்லா தூங்க வச்சுட்டு அங்கே இருக்க எல்லா எவிடன்ஸும் அழிச்சிருப்பானுங்க. ஏன்னா லைக் அவனோட கம்ப்யூட்டர் லேப்டாப்போட பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு எல்லா A to Z உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்படி தான் எல்லாமே அழிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? நீ யார் ரோஹன்? நீ சந்தோஷமாக இருந்தா
அதுவே போதும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் தான் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 days ஆகியிருக்கும். அப்போது ஜிமினும் தேவங்க தான் வயன் சொல்லுங்கள் யோங், உங்ககிட்ட ஒன்று பேசலாமா? என்னாச்சு? இல்லை, நீ இன்னொரு மேரேஜ் பண்ணுறத பற்றி என்ன நினைக்கிற? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஸ்மெயில் பண்ணுறீங்க. ஒரு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. இந்த வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கையா? இதுக்கப்புறம் கல்யாணம்னா எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்போது உடனே நினச்சிட்ருக்க ஜங்குக்க என்ன பண்ண போகிற வயன்? நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சேடாயிடுறீங்க. ஆமாம் வயன், அந்த ஜெயிலேருந்து வந்தோன்னே கேட்ட ஒரே வார்த்தை வயனுங்கன்னு. நாங்கள் என்ன தெரியுமா சொன்னோம்? அவள் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாடா அப்படின்ட்டு. அவன் நல்லா இருக்கால்ல, அது போதும்னு சொன்னான். ஆனால் இங்கே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது வயன். தெரிஞ்சிருந்தா அப்போவே அவனை கூப்பிட்டு வந்திருப்போம். சாரி வயன். இட்ஸ் ஓகே ஹியோங், உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? விடுங்க, இதான் என் விதி, நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அந்த விதியை மாற்றலாம். நீ மட்டும் நினச்சா கண்டிப்பாக மாற்றலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுகா வராரு. ஹியோங், இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. நான் கலங்கப்பட்டுட்டேன். இன்னொருத்தன் கூட படுத்திருக்க. அவன் புருஷன்னு ஒரு ஸ்தானத்தில் கூட வச்சு பார்த்துருக்கேன். வேணாம், ஜங்குக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலை. அவருக்கு கூட வேணாம். அப்படி அவள் எதுவுமே நினைக்கலையா வயன்? நீ எதுக்கு வயன் அப்படி நினச்சிட்ருக்க? அதுக்கப்புறம் ஹோபி, ஆரம், ஜின் எல்லாருமே வந்தாச்சு. நீ ஜங்கு கல்யாணம் பண்ண பற்றி இன்னொரு தடவை கன்சிடர் பண்ண வயன். ஜங்கு இன்னுமே ஒன்றை தான் நினச்சிட்ருக்கான். நீ மட்டும் சரின்னு சொல்லு. அவன் இப்போ கூட ரெடியாக இருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் ரூமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து கதவு தட்டுறான். உள்ளே வாங்க ஜங்கு, உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்காரான். என்னாச்சு வயன், ஏன் டல்லாக இருக்க? நான் வீட்டுக்குள்ளே வரும்போது கேட்டேன், ஹியூங்ஸ் எல்லாம் ஏதோ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சும்மா அவங்க ஏதோ மனசு கஷ்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. அவங்க என் மேலே இருக்க பாசத்தில் பேசுகிறாங்க. உன்னோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியாது. அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ எப்பவும் போல் ஹாப்பியாக இரு. நீ எவ்வளோ நாள் வேணால் இங்கே இருக்கலாம். இது உன் வீடு, ஓகேவா? இது சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஏந்திருக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் கையை அப்படியே பிடிக்கிறீங்க. ஜங்கு, அப்போது உனக்கு ஆசை இல்லையா என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படியே அவன் திரும்புகிறான். அவன் கண்ணிலேருந்து அப்படி தண்ணி ஊற்றுது. கண்ணெல்லாம் சிவந்துடுச்சு. என்னை எப்படி கேட்க சொல்கிறவன்? நீ இவ்வளோ காயப்பட்டிருக்க. எனக்கு தெரியாமல், எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை அப்படியே வெட்டி போட்டிருப்பேன். இல்லை வயன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை வயன். வேணாம். திருப்பி போகிறான். நீங்கள் பிடிச்சிழுத்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் ஜங்கு. என் சீனியர் கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்களோ அதை விட 100,000 மடங்கு மிஸ் பண்ணியிருப்பான் உங்களை. அவ்வளோ வந்து பயங்கரமாக அழுகுறான் தேம்பி தேம்பி. என்னை விட்டு போயிட மாட்டேன்ல. நான் ஜெயிலில் வந்தோன்னே
உன்னை தான் தேடணும் வயன். ஆனால் நீ இல்லை. நீ சந்தோஷமா இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியாது வயன். ஆனால் இப்போ உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணுன்னு விரும்புகிறேன். உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் வயன். ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் வயன் அப்படி சொல்லிட்டு அழுகுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனையும் ஹக் பண்ணிக்கிட்டு நீங்களும் அழுதுகிட்டு அப்படியே பேட் பண்ணி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தி வைக்கிறீங்க. ஸோ அப்படியே சமாதானப்படுத்திட்டு அவனை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. இங்கே பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுச்சாக்கோ. நான் கொஞ்சம் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுப்பியா வயன்? கண்டிப்பாக வயன். நீ உன்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். நீ எத்தனை வருஷம் வேணால் எடுத்துக்கோ. ஆனால் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். உனக்காக எத்தனை ஜென்மம் காத்திருந்தாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வயன். உன்னை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு லவ் வந்துடுச்சு. இத்தனை வருஷம் தாண்டின எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் உனக்காக வெயிட் பண்ண தெரியாதா? ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லாவே அந்த நைட் போகுது. லைக் நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரியே தூங்கிடுறீங்க. அப்படியே ஃபியூ டேஸ் ஆகுது. கொஞ்ச நாள்லே உங்களுக்கும் ஜங்குக்குமே ப்ரைவேட்டாக வெட்டிங் நடக்குது. அந்த வெட்டிங் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு லைக் உங்கள் லைஃப் டைமில் இப்படி ஒரு ஹாப்பினஸ் எங்கேயுமே கிடச்சிருக்காது. அப்படி ஒரு மேரேஜ், அந்த மேரேஜில் ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே ஜங்குக்கு வீட்டுக்கு வரீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து வந்து எல்லாருமே கிளம்புறானுங்க 6 பேருமே. வயன், நீயும் ஜங்குக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எங்களோட எல்லாரோட விஷஸும். ஓகே, தேங்க்யூ யோங். நீங்கள்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து அப்படியே கிளம்புறானுங்க. ஸோ ஜங்குக் தான், ஏ பொண்டாட்டி என்னடி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்றீங்க. ஸோ உங்களை தூக்கிட்டு அப்படியே அவன் பெட்ரூம் போகிறான். ஸோ உங்களை பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு ஓகே தானே, இல்லை டயர்டாக இருக்கா? எனக்கு ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஸோ அவன் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி கண்ண மூடி தான் இருக்கீங்க. அவன் லைட்டாக உங்கள் ஹிப்பை டச் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கான். அவன் உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே வந்துருச்சு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க லைட் லேம்ப் எடுத்து ஜங்குக் தலையிலே அடிக்கிறீங்க. வயன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். ஸோ நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் அம்மி, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரங்கே.